ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை அடுத்த டைப்ஸ் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு ஃபாண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபாண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டோட அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது அந்த வேல்யூஸும் இதில் வந்துடும். அப்புறம் சைஸ், அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்கணும், அந்த டெக்ஸ்ட்டோட வெயிட் ஆக்சுவலாக வந்துட்டு போல்டராக இருக்கணுமா, இல்லாட்டி இட்டாலிக்கில் இருக்கணுமா, இல்லை நார்மலாக இருக்கணுமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். இது ஓரளவுக்கு குட்டி ப்ராப்பர்ட்டி தான். இது பார்த்தீங்கன்னா இதுவும் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பேஜ் டிசைன் பண்ணுறப்போ, ஒரு பிளாக் பேஜ் ரெடி பண்ணுறப்போ பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் பை ஒன் உள்ள என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். நார்மலாக உங்களுக்கு கலர் தெரியும். கலர் ப்ராப்பர்ட்டியில் கொடுக்குறப்போ கலர்னு அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஃபாண்ட் கலர்லாம் கொடுக்க வேண்டாம். ஸோ அங்கே அந்த இருக்கிற பேராகிராஃப் டேக்கோ இல்லை ஹெட்டிங் டேக் போட்டிருக்கீங்களோ, ஸோ அது கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ். ஸோ இப்போ H1ல வந்துட்டு ஒரு சைஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். லைக் 32 பிக்சல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்எஸ் மூலியமாக அந்த டேக் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ இருக்காது. இதில் நம்ம என்ன கொடுக்குறோம், ஸோ H1 கூட இதில் வந்து 10 பிக்சல்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்துட்டு 10 பிக்சல்ங்கிற வேல்யூ தான் வந்துட்டு அங்கே எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு நமக்கு டிஃபால்ட் கிடையாது. நம்ம கையில் வந்துட்டு கண்ட்ரோல் வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட்ன்ற டேக் கீழே ஸோ போல்டர், லைட்டர் அப்படின்னா, சப்போஸ் இது வந்துட்டு வெயிட்டாக இருக்குது. இப்போ H1 வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதே சைஸில் வேணும். ஆனால் லைட்டராக இருந்தால் போதும். ரொம்ப போல்டாக இருக்குது. அந்த இதோடது வந்துட்டு போல்டாக எடுத்து கொடுப்போம். ஸோ அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதில் லைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் எக்ஸாம்பிள் காட்டும் போது உங்களுக்கு இன்னமும் தெளிவாக புரியும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டிஃபால்ட் தான். ஒன்று ஆப்ளிக்யூ, இன்னொன்று வந்துட்டு இட்டாலிக். டிஃபால்ட்டாக ஆப்ளிக்யூ இருக்கும். நம்ம இட்டாலிக் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு என்ன ஃபேமிலி உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபேமிலி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டைலில் தான் வேணும். இது ஒரு ஸ்டைல் ஆக்சுவலாக ஃபாண்டோட ஸ்டைல் வந்துட்டு. அதாவது ஸ்டைலுங்கிறதுனா இந்த ஃபேமிலியோட ஸ்டைல் சொல்கிறேன். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்டைல்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ரைட்டிங்கோட ஸ்டைல் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே எடுத்து காட்டிடுறேனே. ஒன் செகண்ட். ஸோ இதில் டபிள்யூபி ஆஃபீஸில் டாக்ஸில் வந்து பார்த்தோம்னா வேர்டில் இருக்கும். ஆக்சுவலாக வேர்டுங்க இருக்கு. வேண்டாம். நோ. கேட்காது இது. சாரி, ஒன் செகண்ட். சும்மா அதை மட்டும் எடுத்துக்கிறேன் கைட் செட்டப்பில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல செர்ஜியோ யூஐ. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணி இதை ஒர்க் பண்ணுறப்போ, ஸோ அந்த ஃபாண்ட் என்ன வேணுமோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? பட் இது ஒர்க் ஆகும். ஏன் வந்துட்டு ஆகல? சாரி, ஒன் செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சரி, நான் பேட் பேரில் ஃபாண்ட் இருந்து எடுத்து காட்டிடுறேன். அந்த இருக்குது பாருங்கள். சாரி. இதில் பார்த்தோம்னா கேலிப்ரி இருக்கா? ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த ஃபேமிலி கொடுத்தோமோ அந்தந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து மாறிக்கும். ஸோ இந்த ஸ்டைல்ஸ்லாம் கூட நம்ம இதுலேயும் அவைலபிள், ப்ரௌசர்லேயும் அவைலபிள். ஸோ ப்ரௌசர்லேயும் இந்த ஃபாண்ட் ஃபேமிலிக்குள்ளே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? வாங்க. லாங்குவேஜ் வழக்கம் போல் HTML செட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே இதில் யூஸ் பண்ணணுன்றது இல்லை. நமக்கு தேவைப்படுற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம எல்லாம் இது பண்ணுறப்போ அது ஒரு மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஓவர்லப் ஆகி பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் லுக்காக இருக்காது. ஓகேவா? ஸோ நான் ஒரு ஹெட்டிங் டேக் எடுத்துக்கிறேன். தென் ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஹலோ ஃப்ரம் எஸ் ஓப்பன் வயா ப்ரௌசர். சாரி. ஓகே.
ஸோ இப்போ ஹெட் டேக்கில் ஸ்டைல் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் இது சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி சேருவோம். ஃபாண்ட் ப்ராப் ஓகேவா? சரி, இப்போ இதை வந்துட்டு நம்ம வியூ பண்ணோம் அப்படின்னா க்ரோமில் போயிட்டு க்ரோம் கொடுத்துக்கோங்க. வியூ ஆயிரும். நமக்கு வந்துட்டு ஃபாலோ ஃப்ரம் சிஎஸ்எஸ் ஐ எம் ஓப்பன் வயா ப்ரௌசர்னு வந்துடும். ஸோ இந்த இதில் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கலர் கொடுப்போம். கலர் டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன். ஸோ அந்த டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சாரி, அது முன்னாடி எந்த டேக் H1 கொடுப்போமா, H1 வந்து கொடுத்தோம்னா சும்மா ரெட்டு கொடுப்போமே. ரெட்டு மாறிடுச்சா? ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன? அது வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொண்டு வந்துடலாமா? இது நமக்கு வந்துட்டு சென்டர் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட்டு அலைன் சென்டர். ஓகேவா? தென் பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கலாம். பேராகிராஃப் டேக்குக்கும் என்ன நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுத்துட்டோம்னா ஈஸியாயிடும். ஓகேவா? ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு எனக்கு ஹெட்டிங் டேக்கை வந்து குறைப்போம். மஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் ஒரு 12 பிக்சல் வச்சுக்கிறோம். அப்போனா தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாகிடுச்சுன்னு. ஹெட்டிங் டேக் தான், ஹெட்டிங் டேக்கோட சைஸு நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? தென் பேராகிராஃப் டேக்கு இதில் எதாவது பார்ப்போமா? ஃபாண்ட் வெயிட் போல்ட் ஆகிக்குமா? பேராகிராஃப் டேக்கு இதாக தானே இருக்குது. ஸோ போல்டு ட்ரை பண்ணுவோம். ஃபாண்ட்டு வெயிட் போல்டர் ட்ரை பண்ணலாம். போல்டர் சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா போல்ட் ஆயிடுச்சா? இது போல்டாக தான் இருக்குது. போல்டாக இருந்து நமக்கு சின்னதாக தெரியுது. ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு வேணால் ஒரு 42 பிக்சல் வச்சுக்கிறோம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பெருசாக வந்துச்சு. இப்போ இதை லைட்டர் ஆக்கிடுமா? அப்படியே இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம் மேலே. கொஞ்சம் இது லைட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். LIGHT இல்லை போயிடுச்சா? இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு அந்த போல்னஸ் போயிட்டு. இதை தான் உங்களை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சா ஓரளவுக்கு? இப்போ இதோட ஸ்டைல் இட்டாலிக்காக இருக்கணும். இது எனக்கு பேராகிராஃபோடது இருக்கட்டும். ஃபாண்டோட ஸ்டைல் வந்துட்டு இங்கேருந்து காப்பி பண்ணி போடுறேன். ஸ்டைல் வந்துட்டு எனக்கு இட்டாலிக்காக இருக்கணும். டிஃபால்ட் ஆப்ளிக் தான். ஸோ அதனால் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தோம்னா தெரியுதா? போல்டாக இருந்தும் எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு இட்டாலிக்காக இருக்குது. ஓகேவா? தென் ஃபைனலாக ஃபாண்ட் ஃபேமிலி. நீங்கள் இதுலேருந்து எந்த ஒரு ஃபேமிலினாலும் கொடுத்துக்கலாம். நான் சாரி ஒன் செகண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதில் வந்துட்டு என்ன இப்போ இது கொடுக்கலாம்? கேலிப்ரே தான் டிஃபால்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரில எனக்கு. ஏன்னா வந்துட்டு அது கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் இது கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் வந்துட்டு கூகுள் வந்து கூட எடுத்து கொடுத்துக்கலாம். சரி, சேவ் பண்ணிட்டேன். மாறிடுச்சு. ஸோ அந்த ஃபாண்ட் மாறி சேஞ்ச் ஆனது தெரியுதா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வேறு ஃபாண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபாண்ட்டோட அந்த பேன்ஸ்கிரிப்ட் போல்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ ஃபாண்ட் வந்துட்டு இதே மாதிரி தான் ஃபாண்ட்டோட அந்த ஃபேமிலிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஃபாண்ட் வேரியன்ட் எனக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்மாலில் கேப்ஸாக வேணும் அப்படின்றது. ஓகேவா? சரி, ஸ்மாலில் கேப்ஸ் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஃபாண்ட் வேரியன்ட் கரெக்டாக கொடுத்தோம். இல்லைங்க தப்பா. ஃபாண்ட் வேரியன்ட் தானே? வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே ஸ்மாலில் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த ஃபாண்ட்டுக்கு எடுக்கலையோ ப்ரௌசர். சரி, இதில் மேலே இருக்க அப்ளை பண்ணி பார்ப்போம்.
ஓகே. நான் அந்த ஃபாண்ட் வேரியன்ட் மட்டும் நெக்ஸ்ட்டு டுட்டோரியல்ல உங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்றேன் எடுத்து வச்சுட்டு. ஸோ இது ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல. நான் செக் பண்றேன். அது மட்டும் செக் பண்றேன். மத்தபடி உள்ள ஃபாண்ட்க்குள்ளது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், எனக்கு வந்துட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. நான் சொல்றேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.